ஹalleluya. இருங்க, எனக்கு சத்தம் இருக்கு, மைக்குக்கு சத்தம் இல்ல. ஹalleluya. ஹalleluya. praise lord. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். உங்களுக்குள்ள இல்ல, கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பார்த்தா அப்படி தெரியலையே, பார்த்தா தெரியல, முகத்துல ஒரு இதே காணோம். ஆமென். ஹalleluya. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஸ்மைல் பண்ணணும். இப்ப நான் மீண்டுமா கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? என் தங்கச்சி வேடிக்கை எல்லாம் பொருளும் காட்டுது. ஹalleluya. ஆமென். ஆமென். ஓகே, என்னோட சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். ரோமர் 5வது அதிகாரத்திலிருந்து Romans chapter 5 verse 1 to 4. Romans chapter 5 verse 1 to 4. ரோமர் 5வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 1லிருந்து 4. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஜெபம் செய்வோம், கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. அன்றே இந்த வார்த்தைக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாவினோட தாமி இந்த வேலை கூட நீங்களே வார்த்தையாக பொறுப்பட்டு வந்து எங்க மத்தியில் இடைப்படுவீராக. அன்றே உண்மையை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள இந்த வார்த்தை மூலமாக நீங்களே வெளிப்படுவீராக. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானாக பட்டிருக்கிறோம். அப்படின்னா நீங்க வந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தேவனோட பார்வைக்கு நீங்க எல்லாரும் நல்லவங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீங்க கிறிஸ்துவை தன்னோட ரட்சகராக, அதுவும் அவரே தேவகுமாரன் என்று நீங்க விசுவாசிக்கிறதுனால பிதா நம்மளை எப்படி பாக்குறாரு? நீதிமானாக பாக்குறாரு. அதுவும் எப்படி பாக்குறாருன்னா கிறிஸ்து மூலியமாக. உங்களை டைரக்டா பார்த்தா நீங்களா நீதிமான் கிடையாது. பிதா வந்து நம்மளை இப்படி பார்க்க கிடையாது. பிதா வந்து கிறிஸ்து மூலியமாக நம்மளை பார்க்கறனால நம்ம வந்து நீதிமானாக பட்டு இருக்கிறோம். ஏன் கிறிஸ்து மூலியமாக பிதா நம்மளை பார்க்கறனா? கிறிஸ்து நம்மளுக்காக செய்த தியாகங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மளோட பாவங்களுக்காக நம்ம மரணம் அடையக்கூடாதுக்காக, அப்படின்னா மாமிஸ்ல நம்ம மரணம் அப்படின்னா வந்து பாவத்துல நம்ம மரணம் அடையக்கூடாதுக்காக கிறிஸ்து நமக்காக மனுஷகுமாரனாக இந்த பூலத்துக்கு வந்து மனுஷன் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாடுகளையும் எல்லா சோதனையும் அவரை ஜெயம் கொண்டு கடந்து வந்து, அது மட்டும் இல்ல நம்மளோட பாவத்துக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவரோட பாவத்துக்காக இல்ல, வேதம் சொல்லுது அவரு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவகுமாரன் உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் அவர் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பிதா வந்து நம் கிறிஸ்து மூலமாக நம்மளை பார்க்கறதுனால நம்ம என்னவா காணப்படுறோம்? நீதிமானாக, நல்லவங்களாக நம்ம காணப்படுறோம். ஆனா நீங்களே யோசிப்பாங்களோ பாருங்க, நீங்களும் நானும் ரொம்ப நல்லவங்களா? அவே நீங்கள் நாள ரொம்ப நல்லவங்களா? ஆனா பிதா கிறிஸ்து மூலமாக நம்மளை நீதிமானாக பார்க்கிறாரு.
ஆமென். ஹல்லேலூயா. அந்த நீதிமானாக இருக்க வேண்டிய நம்ம அதுக்கு சாட்சியாக வாழ்வோம். ஓகே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமானாக பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அது யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். அது யாரெல்லாம் பெற்றிருக்கிறாங்க? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த சமாதானம் நீங்க காணாம இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க நினைக்கிற சமாதானம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து சமாதானம்னா அது பரத்திலிருந்து வருகிற சமாதானம். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து தோன்றுகிற சமாதானம் கிடையாது. ஆமென். மனுஷத்திலிருந்து தோன்றுகிற சமாதானம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனிலிருந்து வெளிப்படுகிற சமாதானம். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த சமாதானத்தை நீங்க இன்னும் அடையாம இருக்கீங்களா? நீங்க தேவன்கிட்ட போய் என்ன தெரியுங்களா கேட்கணும்? ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தின் இருதயத்தை தாங்க, அப்பதான் என்னால தேவனுடைய சமாதானத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படிதானே சொல்லுது, தேவ வார்த்தை அப்படிதானே சொல்லுது. திருப்பி படிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக பட்டிருக்கிறபடியால் உங்களோட கிரியையினால கிடையாது, உங்களுடைய செயல்னால கிடையாது, உங்களோட முயற்சினால கிடையாது. ஆமென். நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீங்க தேவனோட கண்களுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுறீங்க. நீங்க காணப்படணும். ஹல்லேலூயா. நீங்க காணப்படும் போதுதான் உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்து பிள்ளைங்க சமாதானத்துக்காக எங்கெங்க தேடி அடைகிறோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க தொலைச்சுமோ அங்கேயே போய் தேடணும். அநேக மனுஷர்கள் நீங்களும் நானும், என்னையும் நானு அல்ல சேர்த்துக்க, நீங்களும் நானும் எங்க நம்ம சமாதானத்தை தொலைச்சுமோ அங்கேயே போய் தேடுகிறோம். உங்க முயற்சியில நீங்க போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது நிரந்தரமான சமாதானம் கிடையாது. எப்படி தொலைச்சிங்களோ அதே போல பெற்றுக்கொண்டு மீண்டுமாக நீங்க தொலைப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சமாதானம் வேணுங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு உண்மையிலேயே சமாதானம் வேணுங்களா? தேவனை விசுவாசிங்க. நீங்க கேட்காத போதே தேவன் அவரோட குமாரனை நம்மளுக்காக அனுப்பின தேவன். நீங்க அவரை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க கேட்காமையே தேவன் உங்களுக்கு அந்த சமாதானத்தை அருள்வாரு. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேவன் உங்க இருதயத்துல ஊற்றுவாரு. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்தது மனுஷனோ பிசாசனோ திருட முடியாது. அது நீங்களே இழந்து போனால் மட்டுமே. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அது யாருடையது? உங்களுடைய. நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது எதுவும் செய்ய முடியாது. நான் எப்போதும் சொல்றது ஒரு காரியம். ஆமென். சந்தோஷமோ சமாதானமோ அது பரத்துல இருந்து வருகிற காரியம். தேவன் நம்மளுக்காக அனுப்பின தேவனோட ஈவு தெரியுங்களா? அது தேவன் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட தேவனோட சாக்கியம். ஹல்லேலூயா. ஆனா அநேக சூழ்நிலை அநேக வேலை அது நம்ம யாருக்கு விட்டு கொடுத்துடுறோம்? பிசாசுக்கு கொடுத்துறோம். அவன் நம்மளை பார்த்து சந்தோஷம் சமாதானமா இருக்கிறான். ஆனா அவன்கிட்ட இருக்கிற கவலை துக்கம் கண்ணீர் எல்லாமே நம்ம வைத்து கொண்டு அழிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆமென். இதுக்காகலாம் கிறிஸ்து வந்தாரு. கிறிஸ்து நீங்க சமாதானமாக சுகமாக இருக்கும்படியாகவே கிறிஸ்து வந்தாரு. ஹல்லேலூயா. அதற்காக தான் கிறிஸ்து நம்மளுக்காக மரித்தாரு. மரித்து மட்டும் இல்ல, உயிர் தெழுந்து நமக்கு ஜெயமான வாழ்க்கையும் தேவன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுங்க நீங்களும் நானும். தேவன் என்ன நோக்கத்துக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். ஜெயமான வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு சமாதானம் சொன்னா எல்லாரும் செழிப்பான அப்படின்னா நல்ல வீடு நல்ல பணம் அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறீங்க. தேவன் சொல்ற சமாதானம் அது இல்லைங்க. கிறிஸ்து அநேக உபத்திரம் மத்தியிலையும் அவர் சமாதானமாக கடந்து வந்தார்.
ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவனோட வாழ்க்கையில உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ பின்பற்ற அனைவருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு? பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதன் மத்தியிலையும் நீங்க சமாதானம் பெற்றுக்கொண்டு வாழ்றவர்களாக இருக்கணும். அதான் குறைவுகள் மத்தியில நிறைவாக வாழணும் நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து வந்து இறங்கினாலே அங்க நிறைவு தான். மறுபடியும் சொல்ற, சூழ்நிலை மாறாது, நம்ம சுத்தி இருக்கிற மனுஷர்கள் மாற மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது என்றைக்குமே மாறாது. அந்த மாறாத மற்றில தான் தேவன் நம்மள வாழ சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அநேக பேர் நம்ம வந்து கிறிஸ்துவை தான் பார்க்கணும் தர பாருங்க, தேவனும் அங்க இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்து தேவன்கிட்ட இருந்து நீங்க அநேக காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு கிறிஸ்து இருக்கணும். உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல கிறிஸ்துவை ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஆமென். நம்மளுக்காக தேவன் அனைத்தையும் நம்ம சுகமாக இந்த உலகத்துல வாழும்படியாகவும் அதே வேளை பக்தி விருத்திக்கு எதுவான வாழ்க்கை வாழும்படியாகவும் தேவன் அனைத்தையும் நம்மளுக்கு வைத்து போயிட்டாரு. இன்னைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்வது அவ்வளவு கடினமான காரியம் இல்லை. தேவன் என்ன சொல்றாரு? பத்தினி கொடுங்கன்னு சொல்றாரா? உங்க சொத்துல எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரா? உங்க சம்பளம் அனைத்தையும் எனக்கு கொடுன்னு சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? விசுவாசிக்க தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் அந்த சமாதானத்தை தேவன்கிட்ட கேட்டு 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 இன்னும் சமாதானம் பெறாம இருக்கிறீங்கன்னா முதலாவது விசுவாசத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல், அதுவும் கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் இல்லாமல் நீங்க எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. 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 தேவன் கிறிஸ்துவை அவ்வளவாக நேசிக்கிறார். கிறிஸ்து நம்மளையும் அவ்வளவாக நேசிக்கிறபடினால் தேவன் கிறிஸ்து மூலமாக நம்மள அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சாட்சியத்தையும் அந்த தகப்பனுடைய எல்லா ஆஸ்தியும் எப்படி தன்னோட குமாரனுக்கு போகுமோ அதே காரியம் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னோட தலைப்பு உபத்திரவத்தில் தேவ கிருபை. ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் தேவ கிருபை. தொடர்ந்து படிக்க வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து பாருங்க, தேவனோட வார்த்தை சொல்லுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் அந்த சமாதானம் இருக்கு இல்லைங்களா தேவனிடத்தில். அப்படின்னா கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அது தேவனோட கிருபைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சொன்னது போல அந்த சமாதானம் உலகத்திலிருந்து தோன்றது கிடையாது, பரத்திலிருந்து உண்டாகிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சமாதானம் தேவன் அவருடைய கிருபையினால் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நானும் அன்டிசர்வ் அந்த சமாதானத்தை, அப்படின்னா தேவனோட சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க நானும் பாக்கியவானங்களே கிடையாது, அதுக்கு தகுதி உள்ளவர்களே கிடையாது. ஆனா இந்த பூலோகத்துல, இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நீங்களும் நானும் தேவனோட சமாதானத்தை பெற்று வாழும்படி தேவன் அந்த ஸ்ராகித் அந்த கிருபை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவங்க போல நீயும் கண்ணீர் துக்கத்துல வேதனை வாழக்கூடாத அளவுக்கு தேவன் நம்மளுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த தேவனோட கிருபை, அந்த கிருபை என்ற சமாதானம் மட்டும்தான் இந்த பூலோகத்துல நம்ம ஜெயம் கொண்டு வாழ முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே பாருங்க, நம்மளுக்கும் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இல்லப்பா, இல்ல சிஸ்டர், எனக்கு அவ்வளவு வித்தியாசம் தெரியல. அப்ப நீங்க மன திரும்பணும். வித்தியாசம் தெரியலன்னு சொல்றவங்க நீங்க மன திரும்பணும். ஆமென். நீங்க மன திரும்பியே ஆகணும். வித்தியாசம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்படியாக அவரோட கிருபையை உபத்திரவத்தில நேரத்திலும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடல் மத்தியில நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க பாடுன்னு எண்ணுகிறீர்களோ, உங்க வாழ்க்கை எதெல்லாம் பிரச்சனை நீங்க காண்கிறீங்களோ, அந்த சமயத்துல தேவனோட கிருபையை கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கிருபை. ஆனா விசுவாசம் இல்லாம நீங்க எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாம, கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாமல் நீங்க பரத்துல இருந்து எதுவுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. உங்க வாழ்க்கையை நீங்க கிறிஸ்துக்குள்ளாக நகர்த்துறதுக்கும் இல்ல கடந்து வருவதுக்கும் தேவன் உங்களை தனிமையாகவும் விடல. பரிசுத்த ஆவியானவரும் கொடுத்திருக்கிறாரு, அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அது பற்றாம அவரோட கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு வெளிப்பாடு. இன்னும் நீங்க அறியாத வெளிப்பாடு எவ்வளவு இருக்கு? ஆமென். இன்னும் நம்ம அறியாத வெளிப்பாடு என்ன இருக்கு? தகுதி இல்லாத நம்மளுக்கு அவருடைய, நீங்களே சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்துல உண்டாகிற சமாதானங்க அது யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய சமாதானத்தை பூமியில வாழ்கிற உங்களுக்கு எனக்கு அவர் தருகிறாராம். உங்களோட பொருளை நீங்க மற்றவங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு அது ஈவாக கிருபையாகவே நம்மளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் அணுகுகிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனை நீங்க இன்னும் புரிந்து கொண்டீங்கன்னா, நீங்க இன்னும் அறிந்து கொண்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவை இன்னும் செழிப்பாக வாழலாம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, பாருங்க, விசுவாசத்தினால் பெற்று. மீண்டுமாக சொல்றேன், நீங்க கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்காம நீங்க என்னதான் போய் மன்றாடினாலும், நீங்க என்னதான் போய் கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க தேவனோட வார்த்தை சொல்லுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, ஹல்லேலூயா, நீங்க விசுவாசத்தால் தேவனிடம் பெறுகிற எல்லா காரியத்தையும் உங்களை ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஆமென். உங்களுக்கு ஒரு தெளிவை தரும். ஆமென். நீங்க நினைக்கிற போல உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களை மீண்டும் குழப்பத்துக்குள்ள உங்களை நடத்தி செல்லும். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானமும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ள எழும்புறதுக்கும், கிறிஸ்துக்குள்ள ஜீவிக்கிறதுக்கும், கிறிஸ்துக்குள்ள நீங்க பயணம் செய்கிறதுக்கு தேவ சமாதானம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை மனுஷனோ உலகத்துல இருக்கிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு கொடுக்காது. இது நம்ம தேவனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏகதானமாக வாழ்றோம். ரொம்ப ஏகதானமான வாழ்க்கை. தேவனோட அன்பு ருசி பார்க்கறது இல்ல. நம்ம தேவனால் என்ன செய்ய முடியும்னு நம்ம அது எப்படி தெரியுங்களா? தேவனால் என்ன செய்ய முடியும், தேவனை தேடுறதுனால தான் அதை கண்டுகொள்ள முடியும். ஏகதானமா நம்மளோட வாழ்க்கை ஏகதானமாக இருக்கு. ஆனா தேவனோட வருகையோ எப்பயுமா வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருக்காக காத்திருந்து வாழுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து சமாதான திருச்சபையில் இருக்கிற யாவரும் கிறிஸ்துவோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க அனைவருக்கும் தேவன் அறிகிற அறிவும் இருக்கணும். ஆமென். நீங்க உங்க தேவன் யார் என்று நீங்க விளங்கி கொண்டால் மட்டுமே, நீங்க புரிந்து கொண்டால் மட்டுமே நீங்க தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறோமோ இல்லையோ, நம்ம கணவருக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, வேலைக்காக, இந்த உலகத்துக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கிறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. தேவனுக்காக எழுப்புகிறோமா? தேவனுக்காக எழுப்புறாங்க. ஆவியில் இருக்காங்க இருக்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே சோர்வுல இருக்கோம், ஒரு உற்சாகம் இல்ல. சந்தோஷமா இருக்கீங்கன்னா கேட்டா கூட சிரிக்க மாட்டீங்க. ஆமென். கடந்த படிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று
நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவங்களோட நம்பிக்கை எங்க இருக்கு தெரியுங்களா? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால நாங்க சந்தோஷப்படுகிறோம்னு அவங்க சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமையை அடைவோம் என்று சந்தோஷப்படுகிறாங்க அந்த விசுவாசனால. பாருங்க, அவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க தேவனோட சமாதானத்தை தான் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த சமாதானம், தேவனோட சமாதானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க அந்த அந்த பிரச்சனை மாறி இருக்காரு, அது கொஞ்சம் கூட நவுந்திருக்காது. நீங்க மீண்டுமாக பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அங்கதான் இருக்கும். ஆனா நீங்களும் இன்னமும் ஜெயம் கொண்டவர்கள் போலவும் விடுதலை பெற்ற போலவும் காணப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. மனுஷர்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. ஏன் தெரியுங்களா? சமாதானம் தேவன் பிரச்சனைக்கு கொடுத்தாரா? உங்களுக்கு கொடுத்தாரா? உங்களுக்கு கொடுத்திருக்காரு. மாதிரி உங்களுக்குள்ள தேவன் நடப்பித்திருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையிலிருந்து நன்மைக்கு மாத்துகிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்ப நீங்க வந்து தேவனை நம்பி விசுவாசம் நீங்க வந்துட்டீங்க, தேவன் உங்களை கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா. மனுஷன் கை விட்டுருவான், மனுஷன் கை விட்டுருவான். அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்லவே தேவையில்ல. நான் திருப்பி ஞாபகம் பண்றேன். நீங்க மனுஷனை நம்பி விசுவாசத்து போங்க, அவங்க உங்களை கை விட்டுருவான். ஆனா நம்ம தேவனும் உண்மை உள்ளவருங்க. மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு வேற சொல்லுவான். அவன் மாறுகிறாங்க. மனுஷன் மாறி, ஆனா தேவனும் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. நமக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுத்த தேவன் அந்த சமாதானம் உங்களை ஆவிக்கேற்றபடி மாற்றும். உங்க சிந்தையை மாற்றும். நீங்க பார்க்கிற பார்வை மாற்றும். எந்த பிரச்சனையை பார்த்து ஐயோ இது என்ன இப்படி இருக்கு, மாறாம இருக்க, என்ன பண்றது, ஒரு முடிவு இல்லையே அப்படின்னு நினைத்த நீங்க தேவனோட சமாதானத்தை பெற்றுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத போல ஆயிடும். ஆனா அந்த எந்த பிரச்சனை பார்த்து நீங்க புலம்புனீங்களோ, எந்த பிரச்சனை பார்த்து நீங்க வந்து பயந்தீர்களோ, எந்த பிரச்சனை பார்த்து நீங்க கலக்கம் அடைந்தீர்களோ, மீண்டுமாக நீங்க தேவனை விசுவாசம் வைத்து தேவனோட சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நீங்க பார்க்கும்போது அது எதுவுமே இல்லாம போயிருங்க. இதுதாங்க நம்ம தேவனோட மகிமை. ஹல்லேலூயா. இதுதான் தேவனோட மகிமை. நீங்க தேவனோட சமாதானத்தை பெற்றிருந்தீங்கன்னா, நான் சொல்றது காரியம் உங்களுக்கு விளக்கும். பெறாதவங்க நீங்க பெற்றிருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காங்களே, இவங்க ஒரு சமாதானம் சொல்றாங்களே, அதுக்கப்புறம் நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சமாதானம் தேவனுடையது. பரத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு அனுப்புறாரு தெரியுமா? DHNL என்னது, வேற என்னது, ஸ்கைநெட் என்னது, அந்த எக்ஸ்பிரஸ் இன்னும் வேகமா வந்து இறக்கிறோம் நம்மளுக்கு. ஆமென், ஆமென். தொடர்ந்து படிங்க. அது மாத்திரம் அல்ல உபத்திரவம் பொறுமையையோ. பாருங்க, உபத்திரவம் என்ன கொண்டு வருகிறது நம்மளுக்கு? நீங்க சொல்லுங்க, உபத்திரம் நம்மளுக்கு பொறுமை கொண்டு வருதா? சிஸ்டர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உபத்திரவம் நம்மளுக்கு பொறுமை கொண்டு வருதுங்களா? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் பார்த்தா நம்ம என்ன அடையிறோம்? கோபம். சில பேருக்கு கோபம் கூட வராது, கண்ணுக்கு தண்ணி தான் வரும். சிலவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது, ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது, உபத்திரவம் நம்மளுக்கு பொறுமையை உண்டு பண்ணலாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறானோ அவன் கர்த்தருக்குள்ள உருவாக்கப்படுறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள அவன் உருவாக்கப்படுறான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? அவன் பொறுமையா இருக்கான். அவனோட நம்பிக்கை தேவன் மேல. ஹல்லேலூயா. அவனோட நம்பிக்கை, அவனோட விசுவாசம் தேவன் மேல, தேவனோட வார்த்தை மேல இருக்கிறதுனால அது அவன் பொறுமையா கடந்து போறான். ஏன் தெரியுங்களா? தேவன் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாமே சரி செய்வார்னு அந்த ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு உபத்திரவம், ஒரு பாடம் பார்த்து நம்ம கலங்குறோம், கோபப்படுறோம், ஒரு நிதானம் இல்ல, ஒரு குழப்பத்துக்குள்ள போறோம்னா நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள உருவாக்கப்படல. நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள உருவாக்கப்படல.
பொறுமையா போங்க. கஷ்டம்தான், கஷ்டம்தான். நம்மளுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை என்னமோ சீண்டி எழுப்புற மாதிரியே இருக்கும். கஷ்டம்தான் பொறுமையா இருக்கிறது. ஆனாலும் ஆனாலும் உங்க நம்பிக்கை தேவன் மேல இருந்தா உங்களால பொறுமையா அமைதியாக உங்களால இருக்க முடியும். சில பேருக்கு கோபம் வந்தா இங்கிட்டு உழுது அங்க பருக்கும், அங்கிட்டு உழுது இங்க பருக்கும், கடைசியா பிள்ளைங்க எல்லாமே பருவாங்க. படத்துல பாத்துருக்கீங்களா? ஒரே குத்தி எல்லாமே பருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆயிரும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரத்துல என்ன எப்படி இருக்கணும்ங்களா? பொறுமையா இருக்கணும். நான் சொல்றது நீங்க கவனமா கேளுங்க. நான் மீண்டுமா சொல்றேன், நீங்க ஒரு பிரச்சனை கடந்து போகும்போது உங்களால பொறுமையா இருக்க முடியும், கத்தருக்குள்ள வளரணும்னு அர்த்தம். அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் தெரியுங்களா? அது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய காரியம் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? அது வருத்தத்துக்குரிய காரியம் பாருங்க. நீங்க இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்து சபைக்கு போய் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறவங்களா இருந்து உங்களுக்குள்ள அந்த ஆவின் கனி பொறுமை உண்டாகலைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவரும் இல்லை, தேவனோட வார்த்தையும் இல்லை, நீங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ள வளர்வர்களும் இல்லை. ஏன்னா உலகத்துல உள்ளவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இருந்தவங்க நம்ம மாறியே உட்கார்ந்து இருக்கிறோம். திரும்பி அதுக்கு போகாதீங்க. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் நீங்க பாருங்க. தானியேல் என்ன ஒரு சமாதத்துக்குள்ள அந்த அந்த சிங்க குகைக்குள்ள அவன் இருந்தான். நான் கேக்குதுங்களா? அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணானா? எல்லாரும் பிடிச்சிட்டு போறாங்க, என்னை விட்டுருங்க, என்னை குகை கொண்டு போறாங்க. அந்த மாதிரி அவர் செஞ்சாரா? வேதத்துல நம்ம அப்படி படிக்கவே இல்லை. தானியேலை கூட்டிட்டு போறாங்க, அவரும் போறாரு. சிங்க குகைக்குள்ள சிங்கம் இருக்கு. சிங்கம் குகையில போட்டுட்டு சிங்கம் என்ன பண்ணும்? பாஞ்சி அவரோட வேலையை பார்த்துருவாரு. ஆமாவா இல்லையா? ஆனா இது போகாத உங்களுக்கு எனக்கும் தெரியுது. அவன் அந்த சிங்க கதுக்குள்ளேயே போய் நின்றுட்டான். வேற இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளுக்கு போட போறாங்க. அவன் என்ன சமாதத்துக்குள்ள அவன் போனான்? அவன் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல தெரியுங்களா? இது நம்மளால என்ன பண்ணியிருப்போம்? எத்தனை கால் இருக்கும் அத்தனை காலையும் நம்ம பிடிச்சிருப்போம். தொண்டை கிளியற அளவுக்கு கத்திருப்போம். வேற என்னலாம் பண்ணிருப்பீங்க? கண்ணுல தண்ணி வத்தி போகிற அளவுக்கு அழுந்திருப்போம். ஆமா தானே? ஆனா தானியேல் தேவன் மேல வைத்த நம்பிக்கைனால அவன் சமாதானத்துக்குள்ள கடந்து போனா தெரியுங்களா? அது மட்டும் இல்ல, தாவீது அவரே பிரச்சனை தேடி போறாரு. இங்கெல்லாம் பிரச்சனை யார் தேடி வருது? நம்ம தேடி வருது. ஆனா தாவீதோ போறாரு. அவன் அப்படி போறானா அவனுக்குள்ள சமாதானம் இருந்திருக்காதா? ஆமா தானே? என்ன சமாதானத்துக்குள்ள அவன் கடந்து போனா? தேவன் என்னோடு அவனோட சங்கீதத்தான் பாருங்க. தேவன் எனக்கு இது செஞ்சாரு அது செஞ்சாரு. அவர் நிறைய பாட்டு வேற பாடி இருக்கிறாரு. தேவன் மேல இருந்த நம்பிக்கையில அவன் சமாதானத்துல கடந்து போனாங்க. அந்த பிரச்சனையை பார்க்க அவரோட எடுத்துட்டு போனது 5 கற்கள். ஆனா ஜெயம் கொண்டது அந்த முத கற்களையே அவர் கோலியாத்தை சாட்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க, உங்களுக்கு தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தா நீங்க எல்லாத்தையும் சமாதானத்துக்குள்ள கடந்து போகிறவர்களாக இருப்பீங்க. அதுக்குன்னு தாவீது போல பிரச்சனை தேடி நீங்க போகாதீங்க. பிரச்சனை உங்களே தானா பிசாசனம் அந்த வேலை செய்யறதுக்கு அவன் இருக்கான். உங்களுக்கு ஏற்ற பிரச்சனையை கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? பிசாசு இருக்கு. அந்த வேலை நீங்க பார்க்க, அவன் வேலையை அவனை பார்க்க விடுங்க. உங்க வேலை என்னது? தேவனை நம்பி விசுவாசித்து வாழ்றதுதான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும். இதுதான் இங்க பிரச்சனை தமிழ்ல. பொறுமை என்னது? இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க அது என்ன போட்டிருக்கு? பரீட்சை இங்கிலீஷ் பைபிள் வாழ்வு பிள்ளைங்க இங்கிலீஷ் பைபிள் தான் படிக்கிறாங்க, நான் படிக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு?
எக்ஸ்பீரியன்ஸ். வேற சிஸ்டர் சைனி என்ன வசனம் தேடுறீங்களோ? ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனமோ இங்கிலீஷ்ல எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரைஸ். ஓகே. வேற ட்ரைஸ். ஓகே. வேற ட்ரையல்ஸ். ட்ரையல்ஸ். வேற ஏன் என்னோட வெர்ஷன்ல மட்டும் கேரக்டர்னு போட்டிருக்கு? கேரக்டர். நான் இங்கிலீஷ்ல வந்து 5 வேர்ட்ஸ் நான் ரெஃபர் பண்ணுவேன். அதுல கேரக்டர் தான் போட்டிருக்கேன். தமிழ்ல ஏன் பரிச்சயம்னு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஓகே பாருங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையும் பொறுமை பரிச்சயம். இங்கிலீஷ்ல வந்து டெவலப் என்டியூரன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ் டெவலப் ஸ்ட்ரெங்த் ஆஃப் கேரக்டர். ஹல்லேலூயா. நீங்க பொறுமையா இருக்கும்போது நீங்க உங்க சுபாவத்துல நீங்க கட்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாருன்னு அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீங்களே இப்ப நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு என்னாச்சும் ஒரு உபத்திரம் வந்தா நீங்க பொறுமையா இருக்கிறீங்களே? ஒரு காலத்துல நீங்களும் அப்படியா இருந்தீங்க? அப்படியே இருந்தோம். எடுத்தோம் கவத்தோம். முதலாவது சண்டைக்கு போய் நிக்கிறது நீங்களும் நானா தான் இருக்கும். ஆமா தானே சிஸ்டர்? ஆனால் இன்னைக்கு பொறுமையானது இஸ் டெவலப் யுவர் கேரக்டர். ஆமென். உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில வருது ரொம்ப நல்லது. அதுக்கு மீனுன்னு கேட்காதீங்க. வந்துருச்சுன்னா அதுல நீங்க எப்படியாக உருவாக்கப்படுறீங்க அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்க கவனிங்க. ஆமென். ஒரு உபத்திரவத்துல தான் நீங்க பொறுமையா இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஒரு உபத்திரவத்துல தான் தேவனே நம்பிக்கை என்று அந்த எண்ணம் அவ்வளவு நேரம் இருந்திருக்காது. அவ்வளவு நாள் தேவனை தேடி இருக்கவும் மாட்டோம். தேவனோட வார்த்தை பைபிளே தொட்டிருக்க மாட்டோம். தொடர மாட்டோம். தொடர்ந்து பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனா பிரச்சனை உபத்திரம்னு வரும்போது நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம கை தேடுதலையும் நம்ம இருதயம் தானாவே போய் தேடும். தேவன் எங்க இருக்கிறாரு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நான் சொல்லுவேன், சில டைம் உங்க வாழ்க்கையில வர உபத்திரவத்தை நல்லதுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்பதான் உங்க இருதயம் எங்க தேடுது? இவ்வளவு நாள் உங்க இருதயம் உலகத்தோட இச்சையிலும் உலகத்தோட இன்பத்திலும் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அந்த உபத்திரத்துல மத்தியாச்சும் அந்த இருதயம் தேவனை தேடுது பாருங்க. அதுக்கு சந்தோஷப்படுங்க. உங்க கண்ணு, உங்க காது, உங்க கை, உங்க கால் தேடி வரல. ஆனா தேவன் படைத்த மறைந்திருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் தேடுது பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்காக தேவனை மகிமைப்படுத்தாங்க. அதான் உபத்திரத்து மத்தியிலும் தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அவரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த உபத்திரத்து மத்தியில அந்த உபத்திரவம் உங்களை உருவாக்குற அது பிசாசுக்கு தெரிய மாட்டேங்குது. பிசாசுக்கு அது தெரிய மாட்டேன். அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ஒரு பிரச்சனை கொடுப்போம், ஒரு சோதனை உண்டு பண்ணுவோம், அவன் வந்து தேவனை விட்டு தூரம் ஆகுவான். அவனோட சித்தத்துக்கும் அவனோட எண்ணத்துக்கும் இணைந்து இருக்கிறவங்க அவனோட வார்த்தைக்கு கீழ்படிந்து செயல்படுவாங்க. ஆனா தேவனுக்குள்ள, இன்னைக்கு எல்லாரும் தேவனுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்பப்ப நம்ம வெளியே போயிட்டு வந்துடுறோம். மாமிசம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கு. ஆவியோ வெளியே போய் சுத்தி திரிஞ்சு கடைசியா ஆமேன்னு சொல்ற நேரத்துல வந்து உட்காந்துரும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்ற நேரத்துல வந்து உட்காந்துரும். ஆமென். அதனால்தான் உபத்திரவத்துக்கு மத்தியில தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த நேரத்திலேயாச்சும் உங்களை கிறிஸ்துக்குள்ள உருவாக்குது. ஆமென். ஏதுதானமாக வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை கிறிஸ்து பக்கமாக திரும்ப வைக்குது. இதுதான் சொல்றான். பிசாசுவனு அவன் ரொம்ப புத்திசாலி நினைச்சு அவனை செய்யறான். ஆனா அது காட்டிலும் அவனை படிச்ச தேவனை இன்னும் புத்திசாலின்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் செய்கிறது தேவனுக்கு தெரியலன்னு சொல்லி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமென். ஆமென். ஆனா தேவன் செய்கிற காரியமும் இன்னும் பயங்கரமாக விலகி கொள்ள முடியாத காரியமாக தான் நம்ம மத்தியில காணப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. அவனே யோசிப்பான், இதுக்கு நான் இவ்வளவு பாடு கொடுத்து இது என்ன திருப்பி செஞ்சுன்னு போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொல்லுது.
இது பத்தாது, இன்னும் நிறைய கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆமென். கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. யோபுக்கு ஆரம்பத்துல கொடுத்தல காட்டிலும் அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. இருந்தது அவன் எடுத்து கொண்டுட்டான், அழிஞ்சு போச்சு. ஆனா கூடே இருந்து தோச்சை பண்ணிச்சுங்க பாருங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். இல்லாம இருக்கிறது இன்னும் நல்லதான். கூடே இருந்து சிறிது தோச்சை பண்ணுங்க பாருங்க. மனைவி பேசினது என்னது, அவரோட 3 கூட்டாளிகள் பேசினது, தேவனுக்கு பதில் கொடுக்கறது காட்டிலும் இதுங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கே யோபுக்கு 22 வசனம் வந்துருச்சு நினைக்கிறேன். 22 சாப்டர் வந்துருச்சு யோபு. நான் சொல்றது so endurance develop your strength of character. உபத்திரவம் உங்களை கர்த்தருக்குள்ள உங்களை இன்னும் உருவாக்குது. உங்களை இன்னும் எப்படி தெரியுங்களா, உங்களை இன்னும் உங்களை வந்து ஸ்ட்ராங்கா ஆக்குது. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை நீங்க கடந்து போறதுக்கும், அந்த பிரச்சனை நீங்க பார்க்கிறதுக்கும், அந்த பிரச்சனை நீங்க மேற்கொள்றதுக்கும் அந்த உபத்திரவம் உங்களை உருவாக்குது. அது முதலாவது நீங்க விலகி கொள்ளுங்க. யார் தெரியுமா பயப்படுவான்? ஐயோ இந்த பிரச்சனை என்னால பார்க்க முடியல, இந்த பிரச்சனை என்னால சுமக்க முடியல, எனக்கு ரொம்ப வந்து கனமா இருக்குன்னு தேவன் வார்த்தை தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறாரு என்று உணரவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஆமென். தொடர்ந்து பாருங்க வசனத்தை. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையோ பொறுமை பரீட்சையையோ பரீட்சை நம்பிக்கையையோ பாருங்க. பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதா. அப்படின்னா வந்து பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது. when you are strong ready, நீங்க வந்து கட்டப்பட்டுட்டீங்க, அந்த பிரச்சனை மத்தியில நீங்க உருவாக்கப்பட்டுட்டீங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு விளங்கி கொண்டுருச்சு. இது பிசாசுனால வருது, அவன் வந்து என்னை முடங்க பாக்குறான், அவன் வந்து என்னை தோல்வி அடி செய்யறான், அவன் என்னை எல்லுமாது பட்டிக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறான். நீங்க வந்து விளங்கி கொண்டுட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்க விளங்கி கொண்டுட்டீங்கன்னா நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள நம்பிக்கையாக நடக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை ஞாபகம் வந்துச்சுன்னு கூட தெரியாம நம்ம வாழ்றோம். எதுக்கு வந்துச்சு, எந்த வழியா வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சு நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். வந்துருச்சா பிரச்சனை உண்டு பண்ணிடுறது யாரு? பிசாசுவன். அவனை போய் நீங்க ஆராய்ந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம். தேவன் அவரை குறிச்சுதான் படிக்க சொன்னாரு. உங்களை தேவன் எதுக்கு அழிச்சாரு? அவரோட வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரு. பிசாசுனால உண்டு பண்ணுகிற எல்லா காரியமும் அது அவன் தான். அவனை குறிச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கு படிக்கிறதுக்கு கிடையாது. ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க தேவன் இறங்கிட்டாருன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு பதிலும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவையும் நீங்க இறந்து போயிருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை இறந்து போல, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை இறந்து போடுறீங்க. ஹல்லேலூயா. அதுவே இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு அநேக பேர் கிடைக்காம வெளியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. விளக்குங்களா நான் சொல்றது? ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ள இருந்து நல்லவங்கன்னு சொல்லுகிற உங்களே என்னைய காட்டிலும் வெளியே தேவன் அறியாதவங்க நிறைய பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க. எனக்கு உலகத்துல இருக்கிறவங்களை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ள வாழ்றவங்க அதிக மோசமானவர்களாக இருக்கிறாங்க. நான் வாய் பேச்சுக்கு சொல்லங்க, நான் பார்த்ததும் நான் கண்டுதான் சொல்றேன். எனக்கு உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் வீட்டிலே இருந்து பழகிட்டேன். டிராமாலாம் பார்த்துருக்கேன். டிராமா தானே அப்படின்னு விட்டுருவேன். ஆனா நான் வேலைக்கு போகும்போது தான் டிராமால நடக்குதுலாம் உண்மையிலே நிஜ வாழ்க்கையில நடக்குதுன்னு எனக்கே தெரியும். எனக்கு அப்பதான் தெரியும், ஓ அப்ப இதுங்க வந்து டிராமா எடுக்கல, நிஜ வாழ்க்கையை தான் டிராமாவா ஆகுதுங்க. இன்னைக்கு அநேக பேர் என்ன தெரியுமா, இப்படி கூட நடக்குமா, இப்படி கூட இருக்கா, உலகத்துல இருக்கு, அதுதான் பிசாசு காட்டுறான். அவனுக்கு ஐயோ எப்படி சொல்றது, ஆனா இது சொன்னாதான் கரெக்டா இருக்கு. அவனுக்கு அறிவு இல்ல, அதனால அவன் நம்மளுக்கு ட்ரூவா கொடுக்குறான்.
நீங்களும் அதை விளங்கிக்க மாற்றீங்க. ஹல்லேலூயா. பிசாசம் எப்பொழுதும் நம்மளுக்கு தீமையை தான் செய்ய நினைப்பான். ஆனா தேவன் நம்ம கூட இருந்து நமக்கு நன்மையை தான் செய்ய நினைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே என்னை சுத்தி அநேக தீமைகள் நடந்தது, என் கண்களுக்கும் எனக்கு தெரியாது. ஆனா தேவன் அந்த காலத்துக்கு மத்தியிலும் என்னை சந்தோஷமா சமாதானமா வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா என் தேவன் அப்படிப்பட்டவர். என் ஆத்மா அவர் பாதுகாத்து கொண்டாரு, என்னையும் பாதுகாத்து கொண்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப எனக்கு தெரியணுமோ அப்பதான் தெரிய வந்தது. ஆனா அந்த நேரத்துல நான் கர்த்தருக்குள்ள நான் எழும்பிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நான் எழும்பிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால கடந்து போக முடியும். தேவன் நம்பிக்கை வச்சு நான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் இருங்க. கர்த்தருக்குள்ள இப்பயே பலப்படுங்க. கர்த்தருக்குள்ள இப்பயே வளருங்க. உங்க சிந்தையை தெளிவாக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னது போலதான் தேவன் நம்மகிட்ட பேசணும்னு நினைச்சாருன்னா எவ்விதமாகவும் பேசுவாரு. சூழ்நிலை மூலியமாக பேசுவாரு, உங்க உணர்ச்சிகள் மூலியமாக பேசுவாரு, மனுஷர்களை கொண்டு பேசுவாரு. ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை கொண்டு பேசுவாரு. யோபுக்கு காற்றை போல வந்து பேசினாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எப்படியுமா பேசுவாரு. நீங்க அற்புதம் அடையாளத்தை நம்பி இருக்காதீங்க. அதான் இஸ்ரவேல் ஜனங்க அடையாளத்தையே நம்பி நம்பி இருந்தாங்க. ஏசு கிறிஸ்து வந்தபோது கூட கேட்டாங்க, எனக்கு உங்களை நாங்க நம்புறதுக்கு எங்களுக்கு அடையாளத்தை செய்யுங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க? கடல் 2ஆ விழுந்தது பார்த்துட்டாங்க. கீழ்காற்று வீசி என்ன அனுப்புனாரு? தேவன் காடையே அனுப்புனாரு. பரத்துல இருந்து மண்ணாவை கொட்டினாரு. எரிக மதில் அவங்க கண்களுக்கு முன்பாக இடிந்து உளுந்தது. இதெல்லாம் பார்த்து 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 கிறிஸ்து வந்த பிறகும் என்ன கேட்டாங்க? எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்க. இன்னைக்கு நீங்க நானும் அடையாளத்தை பார்க்க வரல, தேவனோட வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். அந்த வார்த்தை மூலமாக தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை மூலமாக தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விசுவாசிக்கும் போது அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க வசனத்தை. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து அனுபவம் பெற்றவங்க இங்க சாட்சியாக கூடுறாங்க. அப்ப இந்த வார்த்தை மெய்யானது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மெய்யானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்க, நீங்களும் விசுவாசிங்க. உபத்திரவத்துல தேவனை என்ன சொல்றது? தேவனை மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அது வந்து உங்க கிறிஸ்துக்குள்ள இன்னும் உங்களை ஒரு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனுஷனாக உங்களை கட்டுகிறது, உங்களை உருவாக்குறது, உங்களை மறுரூபப்படுத்துது. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை கண்டு சபையை விட்டும் தேவன வார்த்தை விட்டு தேவன பிரசனை விட்டு போறவன் அவன் தேவனை அறியாதவன். அவன் தேவனை அறியாத. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறோமா? அறிந்தும் நானால் உபத்திரவத்துல நம்ம தேவனோட கிருபையை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, எத்தனை பேர் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு. ஆமென். ஆனா உங்களால எனக்கு ஒரு சிலரை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்க சபைக்கு வரும்போது எப்படி வந்தீங்கன்னு தெரியும். இன்னைக்கு தேவ வார்த்தையில நீங்க எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்னு என்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால வாழ்க்கையில எது வந்தாலும் தேவன் இருக்கிறார் அந்த உறுதியில, அந்த தேவ வைராகியத்துல நிக்கிறீங்க பாருங்க, சந்தோஷப்படுகிறேன். அது என்னைக்கும் விட்டுறாதீங்க. ஆமென். கடைசி பிறந்த வரைக்கும் அந்த வைராகியம் கொண்டு கடந்து வாங்க. வராதவங்க எழும்ப கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதுல வாய்ப்பே கொடுக்காம தள்ளி வைக்கிற தேவன் நம்ம தேவன் இல்ல. வாய்ப்பை கொடுத்து நம்மளை உருவாக்குற தேவன். அந்த வாய்ப்பை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரா? அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால தேவகுமாரனை அனுப்புனாரு. அவங்க அழிச்சப்படுத்தினால்தான் இஸ்ரவேலுக்கு போக வேண்டிய ரட்சிப்பு யாருக்கு போனுச்சு? புறஜாதிக்கு போனுச்சு. ஆமா தானே? புறஜாதிக்கு போனுச்சு. அந்த புறஜாதிகளே நீங்களும் தான். ஹல்லேலூயா. அந்த புறஜாதிகளே நீங்களும் நானும் தான்.
இன்னைக்கு அவங்க எந்த தேவனை வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த தேவனை தான் நம்ம இன்னைக்கு வணங்குகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எப்படி அலட்சியப்படுத்துறது போல நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரோட வழி நம்மளோட வழி அவரோட வழி கிடையாது. நம்மளோட எண்ணம் அவரோட எண்ணம் கிடையாது. இஸ்ரேலுக்கு கொடுக்க இஸ்ரேல் அவரோட சொந்த ஜனம் தெரியுங்களா? அவர் நேசிக்கிற ஜனம். அந்த ஜனங்களுக்காக தான் பிதா இயேசுவை அனுப்பினார். அந்த ஜனம் எப்ப வந்து இயேசு கிறிஸ்துவை தள்ளுனாங்களோ இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு தேவனாக மாறினார். அப்படி செஞ்ச தேவனுக்கு நீங்களும் தள்ளுனீங்க, நீங்களும் கடினம் இறுதி உள்ளவர்களாக மணங்கா கணத்து உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தேவனோட தீர்மானம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், அலட்சியம் படுத்தாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு, தேவன் உங்களை மன திரும்ப சொல்றாரா, தேவன் உங்களை அவரை தேட சொல்றாரா, தேவன் அவரை பிரசன்னத்துல அமர சொல்றாரா, அதை கீழ்படிந்து செய்யுங்க. பரிச்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மென்மை பாராட்டுகிறோம். இதனாலேயே நாங்க எங்களோட உபத்திரத்தின் மத்தியில நாங்க சந்தோஷமாக கடந்து வரோம். இன்னைக்கு உங்களால என்னால அப்படி கடந்து வர முடியுங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா நம்மளால கடந்து வர முடியுங்களா? அல்லேலூயா. அண்ணா முடியும், அதுதான் அவங்க எழுதி இருக்கிறாங்க. அவங்க கடந்து வந்திருக்காங்க, அவங்க பார்த்து இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபையினால அவங்க விசுவாசத்தினால எப்படி அவங்க தேவனோட சமாதானத்தை பெற்றாங்க, அந்த சமாதானத்தின் மூலமாக எப்படி அவங்க பொறுமையா இருந்தாங்க, அந்த பொறுமை நிமித்தம் எப்படி அவங்க தேவனுக்குள்ள உருவாக்கப்பட்டாங்க, அந்த உருவாக்குறது மூலமாக எப்படி தேவன் நம்பிக்கை உண்டானது, நம்பிக்கை உண்டானதுனால எல்லா உபத்திரத்திலையும் அவங்க சந்தோஷமாக கடந்து வந்தாங்கன்னு எழுதியிருக்காங்க. இது மெய்யான சாட்சிங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வேதத்துல எழுதிருக்குன்னா யாருக்கு? நமக்கு. ஏன்னா இந்த காரியத்தை மறைத்திருக்கலாமே, எழுதாம விட்டுருக்கலாமே. இன்னைக்கு எழுதி நம்ம கையில வந்திருக்குன்னா நம்மளுக்கு அது ஒரு உதாரணம். நம்மளும் இப்படியாக வாழும்படியாக கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவாவின் வார்த்தையாக புறப்பட்டு வந்து உங்க மத்தியில பேசுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல உள்ளவங்க இப்படி வாழ முடியாது. உபத்திரத்தின் மத்தியில சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவனால வாழ முடியாது. கிறிஸ்துவங்க மட்டும்தான். ஆமென். கிறிஸ்துவங்க மட்டும்தான் இப்படியாக வாழ முடியும். நம்ம தேவன் எப்போது எது முடியாதோ அதுதான் முடிச்சு காட்டுகிறாரு. ஹல்லேலூயா. எது மனுஷன் இப்படிலாம் இருக்க முடியாது, இப்படிலாம் வாழ முடியாது சொல்றானோ தேவன் அதுக்கு எதிராக தான் வாழ சொல்லுவாரு. ஆமென். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஏன்னா நம்ம சிந்தெல்லாம் கரப்டட், வீணா போன சிந்தை. உலகத்துக்கு ஏற்றபடியும் நமக்கு ஏற்றபடியும் சிந்திக்கிற சிந்தை இந்த சிந்தை. தேவனோட சிந்தையோ நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படித்தானே வாழ்றோம், நமக்காக தானே வாழ்றோம், நம்மளுக்கு ஏற்ற பிரகாரமா தான் நம்ம எல்லாமே செய்யறோம். அப்பதானே. ஆனாதான் நான் சொல்றேன், தேவன் எப்பொழுதும் நீங்க எண்ணுகிற போல நீங்க சிந்திக்கிற போல அவர் இல்லை. நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அது அப்படி இல்லை. உங்க சிந்தைக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம தேவன். அல்லேலூயா. சிந்திக்க முடியாத காரியத்தை அவர் எண்ணுகிறவராகவும் செய்து முடிக்கிறவராக இருக்கிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்களும் நானும் வணங்குற தேவன் ஜீவன் உள்ளவரும் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். பேசினா விளங்கும், நம்ம திருப்பி பேசினா அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்ணும் மண்ணும் வணங்கலைங்க, உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை வணங்குறோம். நம்ம பார்க்கல, அந்த தேவன் நம்ம பார்த்திருக்கோமா? ஆனா எத்தனை தடவை நீங்களும் நானும் அவர் பக்கத்துல இருக்கிறது உணர்ந்திருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசேஷமான தேவனுங்க நம்ம தேவன். அந்த தேவனுக்காக வாழுங்க, உங்களுக்காக வாழ விட்டுட்டு அந்த தேவனுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துக்குள்ள நீங்க என்னைக்கு வந்தீங்களோ கிறிஸ்துதான் எனக்கு வேணும், அவர்தான் என்னோட தேவன் நீங்க எப்போ வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க உங்களுக்காக வாழவே கூடாது. நீங்க அன்னைக்குல இருந்து நீங்க கிறிஸ்துக்காக வாழணும்.
இன்னைக்கு நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க, எத்தனை பேரு நீங்க கிறிஸ்துனா வீணன்னு சொல்லிட்டு நீங்க கிறிஸ்துக்காக வாழ்றீங்க. ஹல்லேலூயா. உங்களை உடனடியா சூப்பர்மேன் மாதிரி பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி நான் மாற சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவ மத்தியிலையும் சந்தோஷமா கடந்து வாங்க. அது மட்டும் உபத்திரவ மத்தியில தேவனோட கிருபை நம்ம மத்தியில இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு ஒத்தாசையும் சகாயத்தையும் அனுப்புகிற தேவன் மட்டும் இல்ல, செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்ப நீங்க அவரை விசுவாசிக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரே காரியம், வெரி சிம்பிள், விசுவாசம். மனுஷன் மேல வைக்கிறீங்க இல்லையா அந்த விசுவாச நம்பிக்கை, ஒரு கடவுள் மேல வைக்கிறீங்க இல்லைங்களா அளவில்லாத அன்போட சேர்த்து ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஒரு மனித மேல வைக்கிறீங்க, ஒரு பிள்ளைங்க மேல வைக்கிறீங்களா, அது எல்லாமே தூக்கி தேவன் மேல வைங்க. ஹல்லேலூயா. இங்க நீங்க காட்டும் போது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் தற்காலிகம், எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆனா தேவனுடைய அன்போ, அவருடைய வழி நடத்தல், அவரோட என்ன சொல்றது, அவரோட ஆறுதல், அவரோட அணைப்பு, நீங்க குழியில கடந்து நீங்க உயிரோட எழுப்புற வரைக்கும் அது நிற்கும் நம்மளோட. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா துதிகன மகிமையும் தேவனோட இருக்கு.